புறஜாதிகளுக்கு வரும்படியாக கவனிங்க. நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹalleluya. நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதங்கள் 14 வசனங்கள் வரும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 65 வசனங்கள் வரையும் நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் எழுதியிருக்கும். என்ன கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஓகே, நியாயப்பிரமாணத்துக்கு உள்ள இருந்தா ஆசீர்வாதங்களும் உண்டு, சாபங்களும் உண்டு. ஆசீர்வாதம் 14 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ மாப்பி செய்கிற உன்னுடைய தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னுடைய சாப்பாடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், தண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், வானம் பலனை கொடுக்கும், மழை பொழியும், பூமி தன் பலனை கொடுக்கும். என்ன அத்தனை ஆசீர்வாதங்கள் எழுதிருக்கு. சாபமும் ஃபங்க்ஷன் ஆகுது, ஆசீர்வாதமும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? நம்மை எல்லாம் அவர் இந்த நியாயப்பிரமாணத்தின்படியே அவர் இந்த பூமியில வந்து நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு நியாயப்பிரமாணத்தின்படியான ஆக்கினை தீர்ப்பு அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாம் இந்த நியாயப்பிரமாணத்தின் ஃபோல்டுல இருந்து நம்மை வெளியில எடுத்து எங்க கொண்டு போய் ஜாயின் பண்ணிருக்கிறார்னா, நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்துல விசுவாசத்தினால் பிழைத்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தோடு நம்ம இணைந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆபிரகாமுக்கு உண்டான, எல்லாம் சொல்லுங்க இந்த வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென். சோ இப்ப என்னன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்று வெளியில எடுத்து நம்மளை எங்க கொண்டு போயிட்டார்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு கொண்டு போயிட்டார். அதனால்தான் நமக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சாபங்கள் எல்லாம் என்று சொல்லப்படவில்லை. வாக்கு